அரசு மருத்துவர் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அரசு மருத்துவர்கள் அறிவித்திருந்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. தனது தாய்க்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என குற்றஞ்சாட்டி கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவரை சரமாரியாக தாக்கிவிட்டு இளைஞர் விக்னேஷ் நடந்து சென்ற காட்சிகளே இவை. சென்னை அடுத்த பெருங்களத்தூரை சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் தாய் பிரேமாவிற்கு புற்றுநோய் பாதிப்பால் நுரையீரல் பிரச்சினை ஏற்பட்டதாக தெரிகிறது. இதற்கு கடந்த ஆண்டு மே முதல் நவம்பர் மாதம் வரை சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் நிபுணர் மருத்துவர் பாலாஜியிடம் சிகிச்சை பெற்றுள்ளார். ஆனால் சிகிச்சையில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சவிதா தனியார் மருத்துவமனையில் 3 மாதங்கள் சிகிச்சை பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அரசு மருத்துவமனையில் வழங்கப்பட்ட சிகிச்சையால் பக்கவிளைவு ஏற்பட்டதாக தனியார் மருத்துவர்கள் விக்னேஷிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் இருந்த மருத்துவர் பாலாஜியிடம் புதன்கிழமை காலை சுமார் அரை மணி நேரம் பேசியதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தான் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற காய்கறி நறுக்கும் சிறிய கத்தியால் மருத்துவர் பாலாஜியின் இடது கழுத்தில் 2 முறை உட்பட 7 இடங்களில் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த மருத்துவர் பாலாஜி உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திவிட்டு சென்ற விக்னேஷை சுற்றி வளைத்து மருத்துவமனை ஊழியர்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். விக்னேஷ் மீது கிண்டி காவல் நிலையத்தில் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விக்னேஷை காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். அப்போது 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி சுப்பிரமணியன் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். மருத்துவர்கள் அறிவித்திருந்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து மருத்துவர்கள் சங்கம் வேலைநிறுத்தத்தை அறிவித்தது. அவசர சிகிச்சை அல்லாத சிகிச்சைகள் நிறுத்தப்படுவதாகவும் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவிப்பு வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து மாலையில் மருத்துவர் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டதாக அறிவித்தார். இல்ல, இப்ப அது எல்லாருமே பேசிட்டாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பேசினது. போராட்டங்கள் எங்க இல்ல. ஆமா. முன்னதாக மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட கிண்டி மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர். உரிய பாதுகாப்பு வழங்கக் கோரி முழக்கங்களும் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து மாலையில் மருத்துவர் பாலாஜியை மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். இந்த நிலையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை சார்பில் 24 மணி நேர வேலைநிறுத்தம் நடைபெறும் என அதன் மாநில தலைவர் அபுல் ஹசன் அறிவித்துள்ளார். மருத்துவர் பாலாஜி மீதான தாக்குதலை கண்டித்து மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வரும் மருத்துவர் பாலாஜி மீதான தாக்குதலை கண்டித்து இன்று மருத்துவர்கள் சார்பில் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது. இதன் காரணமாக வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. அதே நேரம் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக மருத்துவமனைகள் முன்பு காலை 8 மணி முதல் 10 மணி வரை தர்ணா போராட்டம் நடைபெறும் என அரசு மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மருத்துவர்களும் நாளை காலை 8 மணி முதல் 10 மணிக்குள் நாங்கள் எங்களுடைய தர்ணா போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாளை முழுவதும் தமிழகம் முழுவதும் நடத்த இருப்பதாக முடிவெடுத்திருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அலுவல் கூட்டங்களை புறக்கணிப்பது என்றும் முடிவெடுத்திருக்கின்றோம். தங்களது கோரிக்கைகளுக்கு 3 நாட்களுக்குள் தீர்வு காணாவிட்டால் வரும் ஞாயிற்றுக்கிழமை சக நிர்வாகிகளுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவரை தாக்கியதற்கான காரணம் குறித்து காவல்துறையிடம் இளைஞர் விக்னேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். மருத்துவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் மருத்துவமனைக்கு வந்ததாக கைது செய்யப்பட்ட விக்னேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷ் கைது செய்யப்பட்ட நிலையில் காவல்துறை விசாரணையில் அவர் அளித்த வாக்குமூலம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் தனது தாய் வலியால் துடித்ததை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவும் இரவு முழுவதும் மதுபோதையில் இருந்ததாகவும் விக்னேஷ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மீண்டும் புதன்கிழமை காலையிலும் தனது தாய் வலியால் துடித்ததால் ஆத்திரத்தில் வீட்டில் காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து வந்ததாகவும் மருத்துவரை கத்தியால் குத்த வேண்டும் என திட்டமிட்டே வீட்டிலிருந்து புறப்பட்டதாகவும் விக்னேஷ் வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவர் பாலாஜியின் அறையில் யாரும் இல்லாத போது உள்ளே சென்றதாகவும் அளவுக்கு அதிகமாக கீமோதெரப்பி அளித்ததால் தான் தனது தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவரிடம் சண்டையிட்டதாகவும் விக்னேஷ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது.
இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட போது மருத்துவரை சுவரில் சாய்த்து கத்தியால் கழுத்தில் குத்திவிட்டு தப்ப முயன்றபோது பிடிபட்டதாகவும் விக்னேஷ் வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள தன் மீதான பாசத்தினாலேயே மருத்துவரை மகன் விக்னேஷ் தாக்கியிருக்கக்கூடும் என விக்னேஷின் தாய் பிரேமா தெரிவித்தார். இது தொடர்பாக நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் தனது மகனுக்கு இதய பாதிப்பு மற்றும் வலிப்பு நோய் இருப்பதாகவும் உருக்கமாக தெரிவித்தார். ஒரு தாய் மேல இருக்கிற பாசம், அதுவும் இந்த 10 நாளா நான் பட்ட கஷ்டம் கண்ணுக்கு நேரம் அவன் இருந்து பார்த்தான். ராவும் பகலுமா அவன் தான் பார்த்தான். பணம் இல்லாத காரணத்தினால்தான் அரசு மருத்துவமனை வந்ததாகவும் ஆனால் அளவுக்கு மீறி கீமோதெரபி சிகிச்சை வழங்கியதாகவும் பிரேமா தெரிவித்தார். அந்த ஒரு டாக்டர் தான் எனக்கு குறை. ஆஸ்பத்திரியில எந்த குறையுமே நான் சொல்ல மாட்டேன். சிஸ்டருங்களாம் அவ்வளவு தங்கா மாதிரி பாத்துப்பா. அங்க இருந்து வந்து பிரேமா சாப்பிட்டியா அவ்வளவு அன்பா கேட்பாங்க. யாருமே ஞாபகம் வச்சுன்னு இருக்க மாட்டாங்க. எல்லா சிஸ்டருமே கேட்பாங்க, பிரேமா என்ன சாப்பிட்டேன், நான் சாப்பிடுறத குடுகுடுன்னு ஓடி வந்து பார்ப்பாங்க. ஜீர்ணிப்பு தன்மை அவர் தான் சாப்பிடுறியா, என்ன பண்ற ஏது பண்றேன்னு கேட்பாங்க. நான் ஆஸ்பத்திரியும் குறை சொல்லல, சிஸ்டருங்களையும் குறை சொல்லல. ஒரே டாக்டர் இவரு பண்ண தப்ப எனக்கு இது இருக்குது சொல்லிருந்து போடாம இருந்தானா இன்னைக்கு இந்த நிலைமை எனக்கு கிடையாது. தனது மருத்துவ ஆவணங்களை காவல்துறையினர் வந்து பெற்றுச் சென்றதாகவும் பிரேமா தெரிவித்தார். தனியார் மருத்துவமனை வழங்கிய அறிவுரைகளை கேட்டு ஆத்திரமடைந்த விக்னேஷ் அரசு மருத்துவர் பாலாஜியை கோபத்தில் தாக்கியதாக கிண்டி மருத்துவமனை இயக்குநர் பார்த்தசாரதி தெரிவித்தார். கேஷுவலா போனவர் உட்காந்து பேசுற ஸ்டாஃப் நர்ஸோட இருந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு இப்படி இருந்ததுங்க, இதை வெளியில காட்டும்போது இந்த ட்ரீட்மெண்ட் பெட்டரா இருக்கும்னு சொன்னாங்களே, அது ஏன் சார் இங்க பண்ண முடியல பண்ணல அப்படின்ற மாதிரி ஏதோ புரிதலோட வந்ததுனால அந்த தவறான புரிதல் அவரே புரிஞ்சுக்கிட்டாரா இல்ல யாராவது அவரை தவறான இதை கொடுத்தாங்களாங்கிறது தெரியல. அந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்கும்போது அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் எமோஷனல் பேக்ரவுண்டில் பேஷண்ட் மதருங்கிறதுனால பேஷண்ட்டோட அட்டெண்டருக்கு இந்த எமோஷனல் இம்பாக்ட் இருக்க தான் இருக்கும். அந்த இம்பாக்டில் அவர் குத்திட்டார். மருத்துவர் பாலாஜியின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாகவும் பார்த்தசாரதி தெரிவித்தார். ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட், ஹார்ட்டுக்காக ஆப்ரேஷன் பண்ணவர், அதில் மாத்திரை மருந்து அசிட்ரோன் மாத்திரை போடுறதுனால சாதாரணமாக ப்ளீடிங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எக்ஸசிவாக. இதனால எக்ஸஸ் ப்ளீட் ஆனதுனால நம்ம உடனே இமீடியட்டா தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி கார்டியோதொராசிக், வாஸ்குலர் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி எல்லா டிபார்ட்மெண்ட் சர்ஜனும் சேர்ந்து அவரை ரெசஸ்டேட் பண்ணி நல்ல முறையில் ஆபரேட் பண்ணிட்டோம். மருத்துவர் பாலாஜி இருதய நோயாளி என்பதால் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். கத்திக்குத்துக்கு ஆளான கிண்டி மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி நலமாக இருப்பதாக அவரது தாய் மற்றும் மனைவி தெரிவித்துள்ளனர். நல்லா இருக்காருங்களா? நல்லா இருக்கு. அம்மா நல்லா இருக்காருங்களா? அது மட்டும் சொல்லுங்க. நல்லா பேசுனாங்க. நாங்க அங்க வீட்டுக்கு எடுத்துறோம். பாட்டிமா நல்லா இருக்காங்களா? ஓகே, உங்ககிட்ட பேசுறாரா? எல்லார்கிட்டயும் பேசுறாங்க. ஓகே. தன்னை நேரில் சந்தித்த குடும்பத்தினருடன் மருத்துவர் பாலாஜி பேசினார். முன்னதாக மருத்துவர் பாலாஜியிடம் வீடியோ காலில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தார். அரசு மருத்துவர் மீதான தாக்குதலுக்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் விரிவான விசாரணை நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மருத்துவர் பாலாஜி மீதான தாக்குதல் அதிர்ச்சி அளிப்பதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். மருத்துவர்களுக்கு எதிரான எந்த ஒரு வன்முறையும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அவசர மற்றும் உடனடி நடவடிக்கைகள் அவசியம் எனவும் ஆளுநர் கூறியுள்ளார். கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனை மருத்துவரை நோயாளியின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மருத்துவர் பாலாஜிக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் அளித்திடவும் இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்திடவும் உத்தரவிட்டுள்ளதாக தனது எக்ஸ் தட பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவரை பட்டப்பகலில் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கத்தியால் குத்தப்பட்டுள்ள மருத்துவர் பாலாஜிக்கு உரிய சிகிச்சை வழங்கவும் அவரை தாக்கியவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே கடந்த நவம்பர் 5ஆம் தேதி திருச்சி ESI மருத்துவமனையில் அரசு மருத்துவர் முத்து கார்த்திகேயன் தாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்திலும் துடியும் அச்சமின்றி கொடுங்குற்றங்களை செய்யலாம் என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் கத்திக்குத்திற்கு ஆளான மருத்துவர் பாலாஜியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி மூலம் உடல்நலம் பற்றி கேட்டறிந்தார்.
தமிழ்நாட்டில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். கத்திக்குத்தால் பாதிக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜியை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் விஜயபாஸ்கர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என கூறினார். இன்றைக்கு மருத்துவர் மீதான தாக்குதலை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது. எதிர்காலத்தில் இது போன்ற தாக்குதல்கள் மருத்துவர் மீது வராத வண்ணம் முழுமையான அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. மருத்துவர் பாலாஜிக்கு கழுத்து, தலை, காது என பல இடங்களில் கடுமையான காயம் ஏற்பட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். ஏற்கனவே இந்த மருத்துவர் எனக்கு நன்றாக தெரியும். ஒரு துறையில மூத்த அவர் தான் HOD மெடிக்கல் ஆன் காலேஜில் புற்றுநோயுடைய மூத்த மருத்துவர். அது மட்டுமல்லாமல் அவர் ஏற்கனவே இருதய சிகிச்சை பெற்றிருக்கிறாரு. இன்னொன்று பேஸ் மேக்கர் பொருத்திய மருத்துவர். அவரை ஒரு கொடூர தாக்குதல் இங்க எப்படி ஒரு மருத்துவமனையில் நடந்ததுதான் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. மா. சுப்பிரமணியத்தை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் விஜயபாஸ்கர் வலியுறுத்தினார்.